கிராமியம் நிறுவனம் கரூர் மாவட்டத்தில் குளித்தலையை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு சமூக நலப் பணிகளை செய்து வருகிறது. அதில் குறிப்பாக நிலநீர் மேலாண்மை, HIV AIDS தடுப்பு பணி, பள்ளி மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துதல், பெண்கள் மேம்பாடு, இப்படி பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு தமிழ்நாட்டில் செய்துட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கணும்னா அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, அதாவது குழந்தைகளுக்கு தலைக்கவசம் அவசியம் என்பதை எல்லாரும் பேசுனாங்க, நானும் பேசினேன். அதில் வரக்கூடிய காலங்களில் விபத்துக்கள் இல்லாத தமிழகம், விபத்துக்கள் இல்லாத இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்று முயற்சியை நம்ம மேற்கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு சித்ரா மேடம் அவங்க இந்தியன் ஹெல்த் இன்ஜுரி ஃபவுண்டேஷன் அவங்க தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இதை சேர்த்து 10,000 ஹெல்மெட் இலவசமாக கொடுத்துருக்கோம். அதுவும் தரம் வாய்ந்த ஹெல்மெட்டு. இதை இன்றைக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டத்தின்படி நம்ம சட்டத்தை மதிக்கணும், சட்டப்படி நடந்துக்கணும். அதாவது நம்முடைய இந்த அறியாத்தன்மையை போக்க ஒவ்வொருவருக்கும் மனமாற்றம் வேணும். வரக்கூடிய காலங்களில் இந்த விபத்தே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது என்னுடைய நோக்கம். Really very alarming, and especially in Chennai. Chennai is always coming in first or second or third position in road traffic accidents. Every year we are losing 1.5 lakhs lives due to road traffic accident. Every hour we are losing 17 lives on Indian roads, which is really very sad and very alarming. So keeping that in mind, I know infrastructure in India is lacking. We are lacking in that. But at the same time, if we do a collective approach, like everybody is following the traffic rules, traffic police is very strict in making them following the road traffic rules, it can of course reduce the road traffic accidents. So Kotak Mahindra Prime Limited has taken his initiative under CSR, Corporate Social Responsibility, and Indian Head Injury Foundation is the channel partner to execute this program, keeping this in mind that when the kids are going as a pillion with their parents on two-wheelers, they are more vulnerable than anyone else on the roads. So we hope that with the distribution of these helmets, these people, the parents, will make their children wear the helmets always whenever they are going on two-wheelers, and parents themselves will be wearing the helmet, not to save the challan but to save their lives. So unless until it is inculcated within us, amongst us, we cannot do anything to promote road safety. So it should be coming from all of us, especially from road traffic police who are here, and hopefully they will make sure that everyone is following the traffic rules, and we ourselves should be committed enough to follow all the traffic rules. Don't do rash driving, follow the lane driving. So with this, I hope that we will, in new year, in 2025, we will be reducing the road traffic accident in India. Thank you. போக்குவரத்து பிரிவில் போக்குவரத்து காவல்துறையில் எங்களுடைய கமிஷனர் ஐயா உத்தரவின் பேர்லையும் அடிஷனல் ஐயா உத்தரவின் பேர்லையும் நாங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு இந்த அவேர்னஸ் செஞ்சுன்னு இருக்கிறோம். எல்லா பிள்ளைகள் மூலியமாக இந்த அவேர்னஸ் சொன்னோம்னா அவங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க, ரைடர்ஸ், பில்லியன் ரைடர்ஸ் பக்கா ஹெல்மெட் போட்டு வரணும், தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கமிஷனர் ஐயா அடிஷனல் ஐயா அவருடைய உத்தரவு பேரில் எல்லா ஸ்கூலுக்கும் நாங்கள் போயிட்டு இந்த அவேர்னஸ் செஞ்சுன்னு இருக்கிறோம். மேலும் செஞ்சுனே தான் இருப்போம். ரோட் சேஃப்டி அவேர்னஸ், ஹெல்மெட் அவேர்னஸ், ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மூலயமா சொன்னால் அவங்க பேரண்ட்ஸுக்கு போய் சேரும்.
அப்போ விபத்து வந்து ஏற்படாது இருக்கும் அப்படின்றதுக்காக எங்களுடைய கமிஷன் ஐயா உத்தரவின் பேரில் இதை நாங்கள் எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்கிறோம். இதுக்கு இந்த நிறுவனம் வந்து கிராமிய நிறுவனம் வந்து இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில். எங்களை வர வச்சு இந்த அவேர்னஸ் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.